ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூட வந்து அந்த பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சீக்கிரமாக நீங்கள் வீடியோ வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம சேனலில் டெய்லியுமே ஒரு டிப்ஸ் போட்டுட்ருக்கோம் ஷார்ட்ஸில். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிப்ஸ் வந்து நான் போடுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதையும் சேர்த்து லைக் பண்ணிக்கோங்க. கூட வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தம்ப்நெயில் பார்த்தே தெரிஞ்சுருப்பீங்க. இது வாங்கினா இது ஃப்ரீயா அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுருந்துருப்பேன். எது வாங்கினா எது ஃப்ரீ, அது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் எப்பயுமே வந்து நான் வந்து ஒரு மாதத்துக்கு தேவையான பொருள் வந்து ஃபஸ்ட்டே எப்போ சேலரி வருதோ அந்த டைமில் நான் வாங்கிடுவேன். அதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பல்காலாம் நான் வாங்க மாட்டேன். குறைஞ்சது வந்து கூடி போனால் வந்து நான் வந்து ஒரு 1200 அந்த ரேஞ்சுக்கு தான் நான் வாங்குவேன். ரொம்பலாம் அதிகமாக வாங்கி வீட்டில் சேர்க்கலாம் மாட்டேன். அதை வாங்கி வச்சுட்டு எப்பயுமே வந்து அந்த சூப்பர் மார்க்கெட்லாம் போய் வாங்க மாட்டேன். அந்த அளவுக்குலாம் வந்து நம்மக்கிட்ட பட்ஜெட் இருக்காது. அதனால் வந்து பக்கத்துலேயே ஏதாவது ஒரு ஹோல்சேல் ஷாப்பில் போய் வாங்கிடுவேன். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் வந்து பார்ப்பேன். இந்த மாதிரி வந்து வாங்க போகும்போது தான் அங்கே ஒரு கண்டெய்னர் இருந்துச்சு. நான் வந்து ஃபஸ்ட் எப்பயுமே வந்து டிட்டர்ஜென்ட் வந்து லிக்யூடாக வாங்குவேன், இல்லைனா சர்ஃப் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்குவேன். எனக்கு என்ன மைண்டில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் வாங்குவேன். இந்த வாட்டி நான் எல்லாமே பில்லெல்லாம் போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் அங்கே ஒரு அந்த ஃபஸ்ட்டில் நான் காமிச்சிருப்பேன், ஒரு க்ரீன் கலர் கண்டெய்னர் காமிச்சிருப்பேன். அந்த கண்டெய்னரை நான் பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் அந்த அண்ணா கிட்ட கேட்டேன், "இது என்னதுண்ணா? இதுக்குள்ளே என்னது இருக்குது?" அப்படின்னு கேட்டேன். அந்த அண்ணா சொன்னாங்க, "இல்லைம்மா டிட்டர்ஜென்ட் தான் இருக்குது. வேணுன்னா வாங்கிக்கோங்க. 180 தான்" அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து சொன்னேன், "180யா? சரி ஓகே கொடுங்க, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்" அப்படின்னு சொன்னேன். சரி அந்த அண்ணாவும் வந்து கொடுத்தாங்க. எனக்கு அதில் வந்து க்ரீன் இருந்துச்சு, பிங்க் இருந்தது. எனக்கு க்ரீன் தான் கொஞ்சம் ஓகே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. அதை வாங்கிட்டேன். வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த கண்டெய்னர் பார்த்தா அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஒரு சிலது ஃப்ரீயாக கொடுக்குற பொருளெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. இது அப்படி இல்லவே இல்லைங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம அதை மாவெல்லாம் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கெலாம் ரொம்பவே யூஸ் ஆகும். நீங்கள் எங்கேயாவது வந்து அதோட பேர் வந்து வாஷோ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அந்த டிட்டர்ஜென்ட்டோட பேர். உள்ளாடி வந்து அந்த டிட்டர்ஜென்ட் தான் இருக்கும். ஒரு 20 பீசஸ் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து வெளியே வாங்கி பாருங்கள். ரொம்பவே ஒர்த்துன்னு சொல்லுவேன் நான். ஒரு வாட்டி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னும் வந்து ஒரே ஒரு பீஸ் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நேற்றுக்கு தான் நான் வாங்கினேன். இன்னும் நான் வந்து அதை ட்ரை பண்ணலை. ஒரே ஒரு வாட்டி ஊற்றிருக்கேன். நம்ம ஒரு வாட்டி ஊற்றினா அது தெரியாதுல்ல. நம்ம ஒரு 5 நாள் யூஸ் பண்ணால் தான் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் விலாகில் வந்து அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது பக்கத்தில் ஏதாவது கடையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். கூட வந்து இந்த வாரத்துக்கு தேவையான காய்கறி எல்லாமே நான் வாங்கிட்டேன். எப்பயுமே வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து காய்கறி மொத்தமாக வாங்கி வச்சுருவேன். காசு இருந்துச்சுன்னா. அப்படி காசு இல்லாத பட்சத்தில் வந்து வாரத்தில் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் அந்த என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நான் வாங்கிப்பேன். நம்ம கையில் எப்போ காசு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வாங்க முடியும். காசு வந்து நம்ம கையில் நிறைய இருந்துச்சு. இப்போ வந்து சேலரி வந்த டைம் அப்படின்னா நான் வந்து மஷ்ரூம், அப்புறம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து கொஞ்சம் ரேட் அதிகமான காயெல்லாம் வந்து கொஞ்சம் வாங்குவேன். அப்படி காசு இல்லைன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி நான் எப்பயுமே வாங்கி வச்சுப்பேன். காய் வந்து மொத்தமாக நம்ம வாங்க போகிறோன்னா இந்த மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜெலாம் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம போயிட்டோன்னா வீட்டுக்கு வந்தோடனே அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளாடி நம்ம காய் வாங்கிட்டு வந்த காய் எல்லாத்தையும் உள்ளாடி வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஃப்ரிட்ஜை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்கும். என்ன தான் கம்மியாக தான் இருக்கும். நம்ம வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜில் ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். ஆனாலும்